அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது. தை 5 ஜனவரி 19 திங்கட்கிழமை. வளர்பிறை பிரதமை திதி. உத்திராட நட்சத்திரம் இன்று நண்பகல் 12 மணி அளவு வரை. பிறகு திருவோண நட்சத்திரம். வஜ்ரம் நாம யோகம், கிம்ஸ்துக்னம் நாம கரணம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். இன்றைக்கு அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை. இந்த அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதத்தில் வருகிறது. மகாலய அமாவாசைக்கு அடுத்துன்னு சொன்னால் விசேஷமாக நம்ம குழு வைத்து நவராத்திரி பண்டிகை கொண்டாடுவோம் இல்லையா? அதுபோல் 4 முறை இந்த நவராத்திரின்னு சொல்லக்கூடிய 9 நாட்கள் அம்பிகை விசேஷமாக வழிபடுறது, விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவம் இருக்கிறது. அதில் இந்த மாதம் ஒரு தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய இந்த நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க இன்றைய நாளில் தொடங்குவாங்க. மற்றபடி பொதுவாகவே இன்றைய நாளில் இருந்து நீங்கள் தினந்தோறும் வீட்டில் காலை மாலை விளக்கேற்றுவோம் எல்லாருமே. அப்போது விசேஷமாக அம்பாளுடைய ஸ்லோகங்களை சொல்கிறது, பாடல்கள் தெரியும்னு சொன்னால் பாடுறது, கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இசைக்கருவிகளை மீட்ட தெரியும்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் காலையிலையோ மாலையிலையோ முடிஞ்ச 2 நேரமுமே அம்பாள் முன்னாடி உட்காந்துட்டு அந்த இசை கருவிகளை மீட்டுவது அப்படின்னு சொல்லக்கூடியது. கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது, அப்புறம் தாம்பூலங்கள் மங்கள பொருட்களை தாம்பூலம் கொடுக்கறது, கன்னியா பூஜை, சுவாசினி பூஜை, தம்பதி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் செய்கிறது. இதெல்லாம் செய்யும்போது வீட்டில் சீக்கிரமாக கன்னி பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு விவாகம் கைகூடும். கல்யாணமானவங்க தம்பதிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு புத்திரப்பேறு கிடைக்கும். அதுபோல் தீராத நோய் கடன் பகை இருந்தால் அதெல்லாம் ஜெயித்து அந்த சத்துரு ஜெயம் பெற்று மீண்டு ஆரோக்கியமாக இருக்க முடியும். பிரிவினை, சண்டை சச்சரவு போன்ற விஷயங்கள், கலகங்கள், குழப்பங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் மீண்டு சுபிக்ஷமாக அப்படியே செல்வ வளத்தோடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கக்கூடிய பலன் இதெல்லாம் கிடைக்கும். அதனால் இன்றைய நாளிலிருந்து நம்ம தினந்தோறும் இதை செய்யலாம். யாரால் எந்த வகையில் முடியுமோ அதை செஞ்சால் போதும். காலை மாலை 2 வேளை வீட்டில் விளக்கேற்றணும். நீங்கள் காலையில் கிளம்பி வேலைக்கு போகிறீங்க, நைட்டு தான் வரீங்க, நைட்டு கூட ஏற்றலாம், அல்லது ஒரு வேலை ஏற்றுறீங்க, பரவாயில்ல. ஸ்லோகங்கள் அல்லது கீர்த்தனைகள், பாடல்கள், அப்புறம் இசைக்கருவி இதில் ஏதாவது ஒன்றை செய்கிறது. அதுபோல் மங்கள பொருட்களை தினந்தோறும் தாம்பூலம் கொடுக்கறது, அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது. யாருக்கு எது முடியுமோ அவங்க செய்யலாம். தர்மம் செய்யலாம், தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலனை இந்த தை மாதத்தில் நமக்கு கொடுக்கும். அப்படி செய்யும்போது இந்த தை மாத வெள்ளியும் நடுவில் வந்துடும். அதில் விமர்சையாக நீங்கள் செய்யலாம். இன்றைக்கான நவக்கிரக நிலைகளில் மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. மேஷராசி என்பர்களே, மேன்மை தரக்கூடிய நாள், உயர்வு தரக்கூடிய நாள், உன்னதமான நாள் அப்படின்ட்டுலாம் சொல்லலாம். முதல்ல உங்கள் ராசியாதிபதி உச்சம். 2வது 5 குடையவன் 10ல் இருக்கார். 3வது 10ல் புதன் சுக்கரனுடைய சேர்க்கை. கல்வி நல்லா வரும், வேலை நல்லா இருக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்றது கிடைக்கும், அதற்காக லோன் கிடைக்கும், அதற்காக பண உதவி கிடைக்கும், வேலையாட்கள் கிடைப்பாங்க, அரசு அங்கீகாரம் ஒப்புதல் கிடைக்கும், பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும், தேக ஆரோக்கியம் பிரச்சனையாக இருந்தால் சரி பண்ணிக்க முடியும், வாங்கிய சொத்துக்களில் பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ண முடியும், சொத்துக்களை அனுபவிக்க முடியும், சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது, பிரபல்யமாக முடியும். குறிப்பாக இப்போ இன்றைக்கு உத்திராடம் வேறு நட்சத்திரம் நண்பகல் வரைக்கும் மேஷராசியில் இருந்து யாரெல்லாம் ஒரு உயர்ந்த அரசு பதவி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முயற்சிக்கலாம். யாரெல்லாம் நான் அரசியலில் இருக்கிறேன், எனக்கு இப்போ ஒரு பொறுப்பு வேணும், நான் யாருன்றது எல்லாருக்கும் தெரியணும், என்னுடைய பெயர் பிரபல்யமாகணும், எனக்கு ஒரு பதவி வேணும், நான் இந்த முறை சாதித்து காட்டணும், நான் அரசியலுக்குள்ளே போகலாமா அப்படின்றவங்களுக்கெல்லாம் எஸ் 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 டிக்குன்னு போடலாம். அந்த அளவிற்கு இந்த 10ஆம் இடம் அவ்வளோ வலிமையாக இருக்கிறது, ராசியாதிபதி வலிமையாக இருக்கிறது, சூரியன் வலிமையாக இருக்கிறது, சந்திரனும் அந்த இடத்துல இருக்கிறது. அதனால் இந்த காலம் அவ்வளோ சாதகமாக இருக்கிறது. அதனால் பயன்படுத்திக்கங்க. உங்கள் வேலைகளோடு சேர்ந்து இது போல் கூடுதல் உங்களுடைய பேஷனுக்காக கூடுதல் வேலைகளை செய்ய போகிறீங்க. அதை கூட விரைய சனின்னு எடுத்துக்கலாம். அலைச்சல் நிறைய வேலை இருக்குது, வேலை பலு இருக்குது. ஆனால் அதனால் எதிர்காலத்தில் நல்லது நடக்கும். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாள்.
பரணியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்கலாம், முயற்சிக்கலாம். ஆனால் நேர் வழியில் மட்டும்தான் முயற்சிக்கணும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்குள்ள நபர்களுடைய அறிமுகம், உதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ரிஷபராசி என்பவர்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான அனுகூலம் 100% இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியதை தர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போது கல்வி கற்கணும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு தெய்வ அனுக்கிரகம் தரக்கூடிய ஒரு செயல். கல்வி தான் வந்து அழியா செல்வம், 7 பிறவிக்கும் துணை வரக்கூடிய செல்வமாக இருக்கும். பிறருக்கு கொடுத்தாலும் அது வந்து வளரக்கூடிய செல்வமாக இருக்கும். அப்படிப்பட்ட கல்வியில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, படிப்பில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, இதுதான் உங்களுக்கான ரைட் டைம். முயற்சி பண்ணுங்கள். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் வாய் விட்டு கேட்ட விஷயங்கள் கிடைக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு பக்குவம், நிதானம், பொறுமை இன்றைக்கு தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் நேராக போயிட்டு இருக்கிறதுலே உங்கள் ஆஃபீஸில் அவர் தான் ஹையர் அஃபிஷியல் அப்படின்னா அவரை போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அதுபோல் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பேர் கிடைக்கிறது. கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல தரிசனம் இன்றைய நாளில் கிடைக்கும். மிதுனராசி என்பர்கள் 8ல் சந்திரன் இருந்து சந்திராஷ்டமம் சொன்னால் பரவாயில்ல, மொத்தம் 5 கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த டைமில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, தெரியாமல் கூட தவறு செஞ்சிடக்கூடாது, விதிமீறல்களை செஞ்சிடக்கூடாது, அப்போ பார்த்துக்கலாம் என்ன ஆகிறது அப்படின்ற ஒரு குருட்டு தைரியம் வரக்கூடாது. இதுதான். மற்றபடி இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்லேயே மிக முக்கியமான விஷயங்கள், நான் வந்து வீடு கட்டுறது, கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள், சொத்து வாங்கிறது அப்படின்ற விஷயங்கள், வெளிநாடு பயணங்கள், இதையெல்லாம் திட்டமிடலாம், இதுக்காகலாம் வேலை பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவர்களுடைய உதவி வழிகாட்டுதலோடு காரிய ஜெயம் பெறுவீர்கள். திருவாதிரையில் பிறந்தவர்கள் மிகச்சரியான நேர் வழியில் விதிகளுக்கு உட்பட்டு செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறுவீங்க. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு ஆசைன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து தூண்டப்பட்டு கையில் இருக்கிறத இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அதில் கவனமாக இருக்கணும். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து செயல்பட்டு கூட்டு முயற்சியில் வெற்றி பெறுவது அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருக்க முடியும். கல்யாண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணத்திற்கான யோகம் வரக்கூடியது அப்படின்றது சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு நபர் வந்து கூடுறது, அதாவது மனைவி வந்து கருவுறுவது, புத்திரப்பேறு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், இதெல்லாம் இன்றைய நாளில் அனுகூலமாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நிதானமாக காத்திருந்தால் எல்லாம் நடக்கும். பூச நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் எதையாவது கற்றுக்கொள்ளணும், அப்போது அதனால் நமக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க. சிம்மராசி அன்பர்களே, இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலை கொள்ளாமல், பயம் கொள்ளாமல், குழப்பம் கொள்ளாமல், உங்கள் வேலை என்னவோ அதில் முழு கவனத்தோடு இருங்க. சூரியனை மட்டும் பார்த்து தரிசனம் பண்ணுங்கள். அவ்வப்போது கொஞ்சம் அந்த அஷ்டம சனி ஜென்மகேதுல ஏதோ குழப்பம் வந்தால் உடனே வானத்தை பாருங்கள். அப்படியே மேலே 33 தேவர்கள் இருக்கிறதா நினச்சிக்கங்க. சூரிய பகவானை வழிபடுங்க. அப்போது உங்களுக்கு எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் இப்போது இன்றைக்கி என்ன நடக்கணுமோ அதை எக்ஸாக்டாக நல்லபடியாக திருப்தியாக நடக்கும். மகத்தில் பிறந்தவர்களுக்கு மகத்தான நல்ல பலன்கள் உண்டு, முன்னேற்றம் இருக்குது. பூர நட்சத்திரக்காரங்க எல்லாவற்றையும் பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொஞ்சம் மனசை அலைபாய விட்டுறக்கூடாது. உங்களுக்கு பொழுதுபோக்கணும் கேளிக்கைகள்லாம் சொன்னால் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் வேலை முடிச்சுட்டு ஈவினிங் போய் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பேன், ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன், அட்டை அடிச்சுட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதோ, அதை பற்றி திங்க் பண்ணுறதோ, அதை மட்டும் இன்றைக்கு தவிர்க்கணும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. நீங்கள் பேசினா ஜெயிக்க முடியும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளில் கவலைகள் இருந்தால் சரியாக போயிடும். குறிப்பாக எதிர்காலம் பற்றிய பயம் இருந்தால் நிவர்த்தி ஆகும். பிள்ளைகள் பற்றிய குழப்பம் இருந்தால் தெளிவு கிடைக்கும். பிள்ளைகளுடைய கல்வி பற்றியும் திருமணம் பற்றியும் அவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியும்.
உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலன் அடைய போகிறீங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியறதுக்கான சம்பவங்கள் நடக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் தவறாக ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை அப்படி கிடையாது இப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு பிறக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு இடமானது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இன்றைய நாளில் இந்த காலத்தில் கிடைக்கிற ஒன்றை வைத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு நீங்கள் அப்படியே மேலே ஏறக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கப் போகிறது. துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளில் வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க. மனை வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் கொள்வீங்க. இப்போ நீங்கள் வீடு சம்பந்தமான ஆசை கொண்டால் கட்டப்பட்ட வீடு உங்களுக்கு பிடிக்காது, அடுக்குமாடி குடியிருப்பு பிடிக்காது. நான் இடம் வாங்கி ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி டிசைன் பண்ணி ஆர்கிடெக்சரோட உட்காந்து பேசி நான் பண்ண போகிறேன் அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். இப்போது ஒரு கார் வாங்குறீங்கன்னு சொன்னால் போகிறீங்க வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்காது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரிலேஷன்ஸ்கிட்ட யார்ட்டையாவது கேட்குறீங்க அப்படின்லாம் இருக்காது. போகிறீங்க, 10 ஷோவும் போகிறீங்க, கார் எடுக்கிறீங்க, நீங்கள் ஓட்டி பார்க்குறீங்க, உங்கள் குடும்ப நபர்கள்லாம் உட்கார வச்சுட்டு ஓட்டி பார்க்குறீங்க, அப்புறம் முடிவு எடுப்பீங்க. அப்படி இப்போ எதை நீங்கள் முடிவு பண்ணாலும் அதில் ஒரு தனித்துவம் இருக்கும், அது நல்லபடியாக கிடைக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கும். நினைத்ததை சாதிக்க முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து தடைப்பட்ட விஷயம் கை வந்து சேரும். கை கேட்டி வாய் கேட்டலையேன்னு ஏதாவது இருந்தால் அப்போ அது வந்து இன்றைக்கு சரியாகும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானமும் பக்குவமும் அது உங்கள் இடத்துல இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் அதை அதிகப்படுத்திக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் பெரிய முயற்சி செய்தால் தான் ஒன்று கிடைக்கும். ரொம்ப சுலபமாக இல்லை அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போவீங்க. விடாமுயற்சி செய்வீங்க, கடினமாக உழைப்பீங்க, நிறைய படிக்கணும். அப்போ தான் அதில் கிளியர் பண்ண முடியும். அப்படிப்பட்ட படிப்புகள் படிக்கிறதுக்கான விருப்பம் உண்டாகும். விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கணுன்ற ஆர்வம் இருக்கும். தனித்திறமைகளை வளர்த்து கொள்வீர்கள். தீர்க்க முடியாத சவாலான விஷயங்களுக்குள்ளே போயிட்டு அதை ஜெயிச்சு காட்டணுன்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பிறருக்காக நல்லது நினச்சி நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகும். அனுஷ நட்சத்திரக்காரங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைய பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் அனுபவம், அறிவுபூர்வமான செயல்பாடு, அதனால தான் வெற்றி கிடைக்க பெறுவீர்கள். தனுராசி அன்பர்களே, பண வரவிற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம். தனஸ்தானம் 2ஆம் இடம், அந்த இடத்துல 5 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இப்போ பணம் வரலன்னா வேறு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நினச்சி நீங்கள் அந்த பணத்துக்காக முயற்சி பண்ணலாம். வேலை பார்த்துட்ருக்கீங்க, அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஊதிய உயர்வு வேணும்னா இப்போ போய் நீங்கள் கோரிக்கை வைக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்றத யோசித்து நீங்கள் பண்ணலாம். அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இன்னும் இன்கம் ஜாஸ்தி வர்றதுக்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு வரவேண்டிய சொத்து, செல்வம், பணம் அதெல்லாம் இருந்ததுன்னா அதற்கான முயற்சிகளை செய்யலாம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள போகிறீங்க. வாகன யோகம், மனை வீடு யோகம், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் இருக்குது. பூராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் அதில் உங்களுக்கு கவனம் இல்லைன்னா விட்டுடணும். அதை இல்லை கொஞ்ச நேரம் பொறுத்து செய்யணும், இல்லை அப்புறமா செய்யணும். உத்திராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய நட்சத்திரம் நண்பகல் வரைக்கும் இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா காலை நேரத்தில் நீங்கள் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறலாம். சூரிய நமஸ்காரம் செய்து நாளை தொடங்கலாம். மகர ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு வந்து மகத்தான நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆனால் எடுக்கும்போதே வேலை நடந்துடாது. முதல்ல குழப்பம் வரும், ஒரு வேலை பண்ணுவீங்க, இடையூறு வரும், தடை வரும், ஒவ்வொருத்தர் ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் கடைசியில் நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து என்ன அடையணுமோ அதை அடைஞ்சிடுவீங்க. அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை, படிப்பினைகள், பாடங்கள் எல்லாம் கொடுத்து கடைசியில் வெற்றியை கொடுக்க போகிறது. உத்திராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உன்னதமான நல்ல பலனை அடைவதற்கு பெரியவர்களுடைய ஆசை துணையாக இருக்கும். திருவோண நட்சத்திர அன்பர்கள் நண்பகலிருந்து உங்களுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. அதனால் இன்று மாலை நேரத்தில் பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்கள். காலை நேரத்தில் அம்பாளை வழிபடுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான நல்ல பலன்கள் இன்றைக்கு கிடைக்கும். உயர்கல்வி சம்பந்தமான வாய்ப்பு, அனுகூலம், படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வேலை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, இப்போது செலவு செய்யக்கூடிய காலம்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் கடந்த மாதத்தில் இருந்தது இல்லையா, நிறைய
வரவு வரும்னு சொல்லியிருப்போம். ஏன்னா குரு வந்து 11ஐயும் பார்த்து, ராசியும் பார்த்து, ராசியில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்த்து, 11 அத்தனை கிரகங்கள் ராசி அதிபதி தனஸ்தானத்தில் இருந்தாருன்றதில்ல. கும்பராசியில் தசாபுக்தி ஒத்துழைத்து இருந்தால் கடந்த மாதத்தில் பண வரவு இருந்திருக்கும். அதை கொண்டு இப்போ செலவு பண்ண போகிறீங்க. விற்க முடியாத சொத்துக்களை விற்கிறதுக்கான முயற்சியை செய்யலாம். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன், நினைத்ததை செய்து முடிக்க முடியும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் பிறருடைய உதவி, துணை, ஒத்துழைப்பும் கூட கிடைச்சிடும். நீங்கள் ஒன்று செய்யணும்னு சொன்னால் அதை விரும்பி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உங்களோட மற்றவங்க வந்து இப்போது செய்வாங்க. புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு நிதானம், பொறுமை, கவனம், நல்ல ஒரு விதிகளை கடைபிடிக்கக்கூடிய பக்குவம், அனுபவம் இதெல்லாம் இன்றைக்கு தேவை. அது இருக்கும்போது இந்த நாள் கை கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, 11ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்தை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளணும். தனித்தனியாக பார்த்தா கூட தன பாக்யாதிபதின்றவர் லாபஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறார், ரொம்ப விசேஷமானது. அப்புறம் அந்த 11ல் வந்து சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், புதன், சூரியன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக விசேஷமான நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலம். இப்போ 5 கிரகங்கள் இருக்கிறதுன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த வகையில் நல்லது நடக்கணுமோ அதை நீங்கள் முயற்சிக்கணும். இப்போ 11ல் புதன் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது கல்வியில் பிடிச்ச மாதிரி படிக்கிறதுக்கு வாய்ப்பு. சுக்கிரன் இருக்காருன்னா பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை அமையிறது, பிடிச்ச மாதிரி வஸ்துக்கள், வீடு, வாகனம், கருவிகள் அமையிறது. அதே மாதிரி சூரியன் இருக்காருன்னா பிடிச்ச வேலை அமையிறது. செவ்வாய் இருக்காருன்னா பிடிச்ச சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வரலாம். அந்த அளவிற்கு இருக்குது. ஆனால் ஜென்ம சனின்றதுனால, அர்த்தாஷ்டம குருன்றதுனால நீங்கள் 100% அதை முடிவு பண்ணி அதற்காக கடுமையாக உழைத்தா கட்டாயம் பலன் கிடைக்கும். புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சகிப்புத்தன்மையும் பொறுமையும் பலன் தரும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு துணிச்சலாக எடுக்கக்கூடிய முடிவு பலன் தரும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு சமயோசிதமாக செயல்படுறதுனால நல்லது நடக்கும். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சந்திர தரிசனம், சிரவண விரதம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.